அழகு, அறிவு இது 2 மட்டும் இல்லாம, அன்பால யாரையும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு உதாரணம் தான் இந்த சுடர். வாங்க சுட்டுமிழி சுடர்ல இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனா பார்த்துடலாம். சுடர் தன் படிப்புக்காக தன் மாமாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி 50% ஸ்காலர்ஷிப்பில் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜெயிச்சுட்டு. இந்த தருணத்துலேயும் தியா கோவமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களும் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த 50% ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் தியா அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் ஜெயிச்சிருப்பேன், எனக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கணும், ஆனால் சுடர் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ப்ளேம் பண்ணுற மாதிரியே குற்றச்சாட்டு வச்சா தியா. அந்த இடத்துலையும் சுடர் தன்னோட பெருந்தன்மையை காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தியா நீயே இந்த பேக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேறு பேக் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் தியாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக சண்முகம், விடுதியா நான் உனக்காக பெரிய பேக் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சமாதானப்படுத்தினாரு. இது ஒரு பக்கம் இருக்க, சண்முகம் தன்னோட மகளை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சாப்பாடு ஊட்டி சமாதானப்படுத்துகிறாரு. அந்த தருணத்தில் சுடர் தனக்கு அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு நினப்போடு இல்லாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட அத்தைக்கும் ஊட்டி சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரளா இப்போ வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சும் பிடிக்காம தான் சுடரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கர்ணா என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்வேதா நம்ம வீட்டிலேயே இருக்கா, நம்ம நினச்ச மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருக்கா, ஆனால் கை கட்டினது வாய் கட்டாத அளவுக்கு இங்கே இருக்கா. அதே சமயத்தில் இங்கே என்னடானா ஒருத்தன் நம்மளுக்கு பிளாக்மெயில் பண்ணி பார்வதியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தேடி போனால் அந்த இடத்துல அவனும் இல்லை. இப்போ யாரை பார்க்குறது, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதை பார்க்குறதா இல்லை இவனா தேடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் புலம்பி தவிக்கிறாரு. கர்ணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த இடத்துல எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக்மெயிலில் சொல்கிறத கேட்டதுமே கர்ணன் புலம்பி போய் இருக்கான். யார் எவருன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான், சரி வா வெற்றி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கிளம்பி போகிறாரு. இந்த கர்ணன் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாருன்னா, காரில் பாதி வழியில் ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இறங்கிறாரு. இறங்கவுமே வெற்றி என்ன செஞ்சிடறாருன்னா, இடையில இறக்கி விட்டுட்டு கிளம்பி போகிறாரு கார் எடுத்துகிட்டு. அப்போதான் வெற்றி, என்னாச்சு கர்ணாவுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஏன் இவன் டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. கண்டிப்பாக வெற்றிக்கு தான் இந்த பிளாக்மெயிலரை பற்றின உண்மையும் அவங்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோடில் வெற்றி என்ன பண்ண போகிறான்னா, கண்டிப்பாக இந்த கர்ணாவுக்கு யார் டென்ஷன் கொடுக்குறா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறாரு. அந்த பிளாக்மெயிலர் யார், அவனை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக அவன்கிட்டே போக போகிறாரு. இதை பற்றி கர்ணாவுக்கிட்ட எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வெற்றி தான் தேடி போக போகிறாரு அந்த பிளாக்மெயிலரை. இது ஒரு பக்கம் இருக்க, வெற்றியை குத்தி குத்தி காமிக்கிறதுக்கு கர்ணாவோட வீட்டில் அவங்க அம்மாவும் ஒரு ஆளாக இருக்காங்க. இன்றைக்கி அப்படி தான் ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க. இந்தாப்பா ரொம்ப களைச்சி போயிருக்க, தண்ணி குடி, இந்த ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபியை கூப்பிட்டு வந்துட்டு என்னோட மகளை கொன்னுட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாவம் வெற்றி ஏற்கனவே கண்ணா வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வெற்றி படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெற்றி ஒரு தப்பு பண்ணியிருக்கான். தன்னை நம்பி வந்த பொண்ணை ஏமாத்திட்டோம் அப்படின்றது பின்னாடி தான் உணர போகிறான் அப்படின்றதா இனி வர எபிசோடில் தெரிய போகுது.